நீங்கள் என்னதான் 1000 2000 கொடுத்து நாங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம அமைச்சர் சொன்னார் இல்லையா, நாங்கள் எப்படி ஜெயிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது. இவங்க அது எந்த நோக்கத்தோடு சொல்கிறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அப்படி நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாலும் சரி, என்ன பிளான் பண்ணாலும் சரி, இறுதியில் மக்கள் ஒரு முடிவை எடுப்பார்கள். அவர்களுக்கு வெறுப்பு தட்டியது என்றால் கண்டிப்பாக அந்த கட்சி ஆட்சியில் இருக்க முடியாது. இதுதான் உண்மை. இங்கே மக்கள் தான் முடிவு செய்கிறார்களே தவிர நீங்களாம் முடிவு செஞ்சுட்டு வர்றதுக்கு இது மன்னராட்சி கிடையாது. முதல்ல அதை திமுக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆனால் அந்த புரிதல் இல்லாததுனால தான் எப்பயுமே இவங்க ஆட்சியில் இருப்பாங்க. ஒரு கூட்டணி கணக்கை போடுறாங்க, அவங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் செய்தால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. மக்கள் இன்னும் தெளிவு பெற வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓட்டு யாருக்கு போடுறோம்ன்றதுல அவங்க தெளிவாக இருக்க வேண்டும். தங்களுக்கு யார் நல்லது செய்கிறார்கள், தங்கள் வாழ்க்கை தரத்தை யார் உயர்த்துகிறார்கள், லஞ்ச லாவண்ய ஊழல், பொதுமக்கள் சொத்தை யார் சுரண்டாமல் இருக்கிறார்கள், இவங்களையெல்லாம் பார்த்து ஓட்டு போடணுன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கணும். ஆனா இங்கே அந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.